மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் நம்ம பாபரை பற்றி பார்த்தோம். பாபருடைய டைனாஸ்டி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த முகலாய டைனாஸ்டி 1526 பானிபட் போரில் ஆரம்பிக்குது. அந்த பானிபட் போரில் பாபர் வின் பண்ணுறாரு. அது தொடர்ந்து 3 போரை வின் பண்ணி பாபர் அரியணையில் உட்காராரு. டெல்லி அரியணையில் பாபருக்கு ஈஸியாக கிடைச்சாலும் கூட அவர் ரொம்ப நாள் வாழ முடியல. 1530 அவர் மரணத்தை தழுவுறார். அவர் மரணத்துக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது வரலாற்றில். அந்த வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பையன், மூத்த பையன் பேர் ஹுமாயூனுக்கு உடல்நலம் குன்றுகிறது. இப்போ உடல்நலம் குன்றும் போது அந்த மத போதகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னா ஹுமாயூன் உடல்நிலை குன்றி ஒரு சாகும் தருவாயில் இருக்கிறாரு. இப்போ நம்ம ஆண்டவனுக்கு அவருக்கு பிடிச்ச ஏதாவது நம்ம ஒன்று கொடுத்தோம்னா ஆண்டவன் ஹுமாயூன் உயிரை திரும்பி நம்ம கொடுத்துருவாரு. அதாவது ஹுமாயூன் உயிரை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போதகர்கள் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மதகுருக்கள்லாம் என்ன மதகுருமார்கள்லாம் என்ன மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, கோஹினூர் வைரத்தை பற்றி அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் பாபர் என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா, என்னுடைய உயிரை கொடுத்து நான் என்னுடைய பையனை காப்பாற்றுவேன் அப்படின்னு நினச்சிக்கிறார். இப்போ கோஹினூர் வைரத்தை பற்றி அவருக்கு பெருசாக தெரியல. பானிபட் போரில் ஆக்சுவலாக அந்த கோஹினூர் வைரத்தை எடுத்துக்கொண்டு காட்டுறது யார் காட்டுவார்னா, நம்ம ஹுமாயூன் தான் காட்டுவார். யார்கிட்ட அப்படின்னா பாபர்கிட்ட. அப்பா இது பாருங்க, கோஹினூர் வைரம் காட்டும்போது அதுக்கு பாபர் பார்த்துட்டு, அப்படியா கோஹினூர் வைரமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம விற்றோம்னா 2 நாட்களுக்கு உலகில் உள்ள எல்லாத்துக்குமே நடிச்சு என்ன பண்ணலாம், உணவு கொடுக்கலாம்னு சொல்லி பள்ளி புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கோஹினூர் வைரத்தை அவர் மீன் பண்ணி அவர் பொருட்டாவே மதிக்கல பாபர் கோஹினூர் வைரத்தை. ஆனால் மத போதகர்கள் எதை நோக்கி பேசினாங்க அப்படின்னா, அவங்க அந்த கோஹினூர் வைரத்தை நோக்கி தான் பேசினாங்க. ஆனால் பாபர் என்ன நினைக்கிறாருன்னா, கடவுள்கிட்ட இந்த மாதிரி என் உயிரை எடுத்துக்கங்க, என் மகனோட உயிரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டாரு. அதன்படி அன்றைய நாளிலிருந்து பாபருடைய உடல் குன்ற ஆரம்பிக்குது. ஸோ ஹுமாயூன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பிக்கிறாரு. பாபர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடல் நலிவுற்று செல்கிறது. ஒரு கட்டத்தில் பாபர் இறப்பை தழுவுகிறார். ஹுமாயூன் உயிர் பெறுகிறார். இப்போ தன் உயிரை கொடுத்து தன்னுடைய மகனை காப்பாற்றார் பாபர். இறக்கும் தருவாயில் அவர் கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு பரந்துபட்ட தேசம். பல மதங்களை சார்ந்த மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. எல்லாரையும் அனுசரித்து வச்சுக்கோ. 2வது, உங்கள் தம்பிங்கள் கூட கொஞ்சம் சமரசமாக போ. அவங்க கூட வாரிசுரிமை சண்டை அப்படிலாம் பண்ணாத. உன் தம்பிங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் இறக்குறார். ரைட். அப்படி இறக்கக்கூடிய அந்த பாபருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் பேர் துசுகி பாபரி. இந்த துசுகி பாபரிங்கிற நூல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, முழுக்க இந்தியாவுடைய இயற்கை வளம், இந்தியாவுடைய செல்வங்கள், இந்தியாவுடைய கனிம வளங்கள், இந்தியாவுடைய உழைக்கும் வர்க்கங்களுடைய பெருமைகள், இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் துசுகி பாபரி என்ற பாபரின் சுயசரிதை நூல். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ அப்பா சொன்னது போலவே இப்போ அரியணையில் யார் இருக்கா அப்படின்னா, ஹுமாயூன் என்ன பண்ணுறார்? 1530 அரியணை ஏறக்கூடிய ஹுமாயூன் குஜராத் பகுதியில் பகதூர் ஷா மன்னர் தோற்கடிக்கிறார். ஓகேவா? அப்புறம் வங்காளம் சில பகுதி, வங்காளம், பீகார் போன்ற பகுதிகள் சில ஆப்கானியர்களால் ஆளப்படுகிறது. அந்த ஏரியாவையும் கைப்பற்ற நினைக்கிறார். ஸோ இதெல்லாம் அவர் மேற்கொண்ட போர்கள்னு சொல்லலாம். ஆஃப்டர் பாபருக்கு அப்புறம் அவரால் மேற்கொண்ட போர்கள்னா இந்த குஜராத்து, வங்காளம், பீகார் போன்ற பகுதிகள். சதுர்வகடு இருக்கட்டும். இப்போ அப்பா சொன்னார் இல்லையா, தம்பிங்களை பார்த்துக்கன்னு சொல்லி, அது கேட்டார் போல் தன்னுடைய மூத்த தம்பியான காம்ரானுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காபூல், காந்தகார் போன்ற ஆப்கானிய பகுதிகளை கையில் கொடுத்துறாரு. இந்த வச்சுக்கோ, ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. 2வது தம்பியான அஸ்கரிக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, 2 பகுதியில் கொடுக்குறாரு. சம்பல் மற்றும் குஜராத் பகுதியில் கொடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கிண்டாலுக்கு ராஜஸ்தானை சார்ந்த ஆழ்வார் பகுதியை கொடுக்குறார். இப்படி தம்பிகளுக்கு தன்னுடைய தேசங்களை பிரித்து கொடுத்து
நீங்கள் ஆண்டுக்குங்கன்னு சொல்லி அவங்கள அதனால நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்? அவங்க அப்பா சொன்னார், தம்பிங்களை பார்த்துக்கோ, தம்பிங்களை கைவிட்டுறாத அப்படின்னு சொன்னனால அவர் அந்த மாதிரி தன்னுடைய தேசங்களையே பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக திகழ்ந்தார். இப்போ இப்போ வந்து அவருடைய சூனார் கோட்டை முற்றுகை. இந்த சூனார் கோட்டை அப்படிங்கிறது மங்காளம் மற்றும் அந்த பீகார் பகுதி சொன்னேன் இல்லையா, அங்கே சூனார் கோட்டை பகுதி, அந்த பகுதியில் முற்றுகை. அது வந்து சில ஆப்கானிகள் ஆளப்படுது. அப்போ முற்றுகையிடுறாரு. அந்த முற்றுகையின் போது யார் வர்றா அப்படின்னா ஒரு மன்னர், அவர் பேர் ஷெர்ஷா. அவர் சொல்கிறார், மன்னா உங்களுக்கு நான் வந்து அடி பண்ணிடுறேன், பீகார் உங்களுக்கு பிடிச்சி தரேன், உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கப்பம் கட்டுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் மன்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அடி பண்ணிடுறேன், நீங்கள் என் மேலே இந்த சூனார் கோட்டை முற்றுகையை கைவிடுங்க, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா ஷெர்ஷா சொல்கிறான். அதை நம்முடைய குமாயின் நம்பிடுறாரு. அதான் வந்து வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வரலாற்று பிழைன்னே சொல்கிறாங்க. இவர் வந்து நம்பியிருக்கக்கூடாது. ஏன்னு பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ அங்கேருந்து வந்துடுறார். அந்த முற்றுகையை கைவிட்டு டெல்லி அரியணை நோக்கி வர்றார். யார்? ஹுமாயூன். ஹுமாயூன் வந்து ஒரு இன்னசென்ட். ஓகேவா? யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? அவர் வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு ஆள். பொழுதுபோக்குக்காக ஒரு நகரத்தை கட்டுறாரு. அந்த நகரத்தோட பேர் வந்து தீன்பனா அப்படின்னு ஒரு பெரிய கோட்டையவே கட்டுறாரு. அது பொழுதுபோக்கான கோட்டை, தீன்பனா. நம்மளால வந்து பொழுதுபோக்கு இந்த கேளிக்கைகளை ஈடுபட்டிருக்கும் போது நம்ம ஷெர்ஷா அப்படிங்கிற அந்த மன்னன் அங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், தன் படைகளை வலிமைப்படுத்தி கொண்டிருப்பான். ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நாட்கள் அந்த 1530 வாக்கில் அரியணை ஏறின அவர் 1539 வாக்கில் 38 வாக்கில் என்ன நடக்குதுன்னா, தம்பிங்களுக்கு வந்து அந்த டெல்லி அரியணை மேலே ஆசை. ஏற்கனவே வந்து ஆப்கானிய பகுதியை கொடுத்துட்டார். யாருக்கு? காம்ரானுக்கு. இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுறான், வந்து டக்குன்னு பஞ்சாபை பிடிச்சிக்கிறான். பஞ்சாப் மேலே என்ன பண்ணுறான், படையெடுத்து வரான். இந்த அஸ்கரி இருக்கானே, சும்மா இருக்க வரானா, அவன் என்ன பண்ணுறான், ஆக்ரா மேலே படையெடுத்து வரான். கிண்டால் கிளர்ச்சி பண்ணுறான். இப்படி தம்பிகளை கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நம்முடைய குமாயின் எங்கே இருக்காரு? வங்காள பகுதியில் ஏற்படக்கூடிய அங்கே ஒரு பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. வங்காளத்தில் ஒரு கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒடுக்க போயிருக்காரு. வங்காளத்தில் அந்த சூனார் கோட்டை பகுதியில் திருப்பி முற்றுகிறாரு. இப்போ தம்பிங்கள்லாம் இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த சூனார் கோட்டை முற்றுகையை கை விட்டுட்டு தம்பிங்களை அந்த டெல்லி அரியணை நோக்கி காப்பாற்றுன்னு சொல்லி டெல்லி அரியணை நோக்கி வராரு. சரியா? அதுக்கு அடுத்து யாரை நம்பி அந்த சூனார் கோட்டையில் அவர் யாரை வந்து மன்னிச்சு விட்டாரோ அவனால் 1539ஆம் ஆண்டு ஒரு போரை சந்திக்கிறாரு. அந்த போரோட பேர் பேட்டில் ஆஃப் சௌசா போர். இந்த சௌசா போரில் யாரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா குமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா. இதில் ஷெர்ஷா வின் பண்ணுறான். அதில் மட்டும் வின் பண்ணல, அதுக்கு அடுத்த போர் பேட்டில் ஆஃப் பெல்கிரிம் ஆர் பேட்டில் ஆஃப் கன்னோசி. இதுலையும் யார் வின் பண்ணுறா? இதுலையும் யார் தான்? ஷெர்ஷா தான் வின் பண்ணுறான். வின் பண்ணி அதில் தப்பிச்சு விட்டா போதும் தப்பிச்சு ஓடுறாரு. அந்த கங்கை ஆற்றின் கரையை கடந்து அப்படியே அங்கே போய் அக்கரையில் போய் பாரசீகத்தை அடைஞ்சு பாரசீக மன்னர்கிட்ட தஞ்சம் போகிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. யாரு இங்கிட்டு வந்து யாரு சகோதரர் இருக்காங்க இல்லையா, இந்த சகோதரருடைய துரோகம், அண்ணன் தம்பிங்களோட துரோகம். இங்கிட்டு ஒருத்தர் நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்தினான். ஸோ இப்போ துரோகத்தாலே ஒரு வஞ்சிக்கப்படுறார். இப்போ அவர் எங்கே இருக்காரு? சாவம்சத்தை சார்ந்த ஒரு மன்னிடம். அவங்களாம் சியா பிரிவை சார்ந்த மன்னர்கள், சன்னி சியா பிரிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இருந்தாலும் கூட அந்த சா வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் தஞ்சம் போகிறார். அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. அங்கே 1540 ஒரு பெண்மணியை ஒரு கல்யாணம் பண்ணுறார், மேரேஜ் பண்ணுறார். இந்த பொண்ணோட பேர் வந்து ஹமிதா பானு பேகம். இந்த ஹமிதா பானு பேகத்துக்கும் நம்முடைய ஹுமாயூனுக்கும் பிறந்த பையன்தான் அக்பர். அக்பர் பிறந்த ஆண்டு 1542. பிறந்த இடம் அமர்கோட். இவருக்கு குமாயூனுக்கு நேச்சுரலாகவே சூப்பர்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் அதிக இது உண்டு. நம்முடைய அக்பர் வந்து ஹமிதா பானு பேகம் வகுத்தில் இருக்கும்போது நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற போது ஒரு பாலைவனத்தில் இருந்து வரும்போது
ஹமிதா பானு பேகம் வந்து யார்கிட்ட வந்து ஒரு மாம்பழம் கேட்பாங்களாம். எனக்கு ஒரு மாதுளம்பழம் இல்லை மாம்பழம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் மாதுளம்பழத்துக்கு எங்கே போவேன், நான் வந்து நம்ம நடந்ததே போகிறது பாலைவனம், பாலைவனத்தில் போய் எப்படி பழங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதேச்சும் ஒரு பழைய வாரி அந்த இடத்துல பழ வைக்க போகும்போது, அம்மா மாதுளம்பழம் வேணுமா, அம்மா மாம்பழம் வேணுமான்னு கேட்குற மாதிரி கேட்கவும் உடனே வாங்கி கொடுப்பானாம். அப்படி எப்படி இப்படி கேட்டவனே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உன் வயிற்றுல இருக்க குழந்தை ஒரு அதிர்ஷ்டமான குழந்தை, உன் வயிற்றுல இருக்க குழந்தை ஒரு பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு அப்பயே வந்து யார் நினைச்சாராம், நம்முடைய ஹுமாயூன் நினைச்சிருக்காரு. ரைட்டா? அதுக்கு அடுத்து நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ சாமன்னர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, படைகளை கொடுக்குறாங்க, நேராக வராரு பாரசீக இது ஆப்கான் பகுதியில் உள்ள தன்னுடைய மூத்த பிரதர், அவன் பேர் என்ன, அவன் பேர் தான் காம்ரான், அவனை உடனே வின் பண்ணுறாரு. அவன் 2 கண்ணையும் பிடுங்குறாரு. கண்ணு 2 கண்ணையும் பிடுங்கிட்டு அவன் வந்து கண்ணு 2 தூத்து விட்டுறாங்க. அந்த பகுதியை கைப்பற்றிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பகுதியெல்லாம் கைப்பற்றுறாரு. இந்த சுச்சுவேஷனில் சூர் வம்சத்தை சார்ந்த செஸ்ஸாங்க ஆண்டிருப்பான் இல்லையா, அவன் 1545 வாக்கில் ஒரு 540 ஆட்சியை பிடிச்சிருப்பான். 45 சூனார் கோட்டை கலிஞ்சார் கோட்டை வெடி விபத்துன்னு சொல்லுவாங்க. கலிஞ்சார் கோட்டை அப்படின்னு என்னன்னா, இந்த ரோஹில் கண்ணு நவாப்னு அங்கே இருப்பார். அவர் வந்து போய் ஒளிஞ்சுக்குவார், ஒரு கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்குவார். அதுக்கு பேர் வந்து கலிஞ்சார் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அவர் வெளிவர வைக்கணும், ராஜபுத்திரர்களை வெளிவர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெடியை வந்து போடுவார். வெடியை வச்சு தாக்கி வெளியே தாக்கும்போது அந்த அந்த வெடி வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடியே வெடிச்சிடும். அது வெடிக்கும் போது அந்த செர்சாவும் அதில் வந்து பெரும் காயமடைஞ்சிடாரு, அதில் இறந்துறாரு. செர்சா வந்து ஒரு மிகச்சிறந்த மன்னர், அவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் சூர் இடைவெளி, அதை 15 வருஷம் சூர் இடைவெளின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் தான் செர்சா ஆண்டான். மிச்சம் உள்ள அந்த 10 வருஷங்கள் செர்சாவுடைய வாரிசுகள் ஆண்டுட்டு இருப்பாங்க. சூரம்ஸில் செர்சாவுடைய வாரிசுகள் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. ரைட்? இப்போ வந்து ஹுமாயூனுக்கு வந்து அரியணையை பிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஏன், செர்சா தான் பலமான மன்னன், செர்சானுடைய வாரிசுகள் அந்த அளவுக்கு பலம் இல்லை. ஸோ நிறைய ஆக்ரா போகிறாரு, டைரெக்டாக அரியணையை பிடிக்கிறாரு. இப்போ டெல்லி, ஆக்ரா போன்ற பகுதிகள் யாருக்கு கீழே வந்துடுது, நம்ம ஆளுக்கு வந்தது யாரு, நம்முடைய ஹுமாயூனுக்கு கீழே வந்துடுது. இப்போ 1555 ஆண்டு மீண்டும் அரியணையில் யாரு, ஹுமாயூன். 1555 ஹுமாயூனுக்கு அரியணை கிடைச்சாலும் கூட 1556 நம்ம ஹுமாயூன் என்ன பண்றாரு அப்படின்னா, படிக்கட்டுகள்ல நூலக படிக்கட்டில் ஏறும்போது இடறி விழுந்து இறந்துடுறாரு. அப்ப எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு பாருங்க. ஹுமாயூன் பேருக்கு என்ன பேர் அப்படின்னா அதிர்ஷ்டசாலின் பேரு, நல்வாய்ப்புன்னு பேரு. ஆனா இவர் அவள் நாள் வந்து நாடே இல்லாத அரசனா தெரிஞ்சாம இப்ப நாடு கிடைச்சிருக்கு, ராஜ்யம் கிடைச்சிருக்கு. ஆனா அது கொடுத்து வைக்கல. ஒரே ஒரு வருஷம் நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து இறந்து போறாரு. இப்ப யாரு ஆட்டோமேட்டிக்கா அக்பர் வந்து சிறு வயதில் ஆட்சிக்கு வருவார். ரைட்? இப்ப அரியணையில் அக்பர், அவரை பத்தி நம்ம பார்ப்போம். அது இருக்கட்டும். இப்ப ஹுமாயூனை பத்தி ஒரு வரலாற்று அறிஞர் சொல்றாரு, ஸ்டான்லி லேண்ட்ஃபுல். என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நல்வாய்ப்பு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லக்கூடிய இந்த ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதுமே தடுமாறினாரு. வாழ்க்கை முழுவதுமே தடுமாறிய ஹுமாயூன் கடைசியா வாழ்க்கையே தவற விட்டாருன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா, ஹுமாயூனை பார்த்து ஹுமாயூனுடைய வரலாற்றை நோக்கி யார் சொல்றாரு அப்படின்னா, ஸ்டான்லி லேண்ட்ஃபுல் என்ற வரலாற்றறிஞர் சொல்றாரு. ரைட்? ஸோ இப்போ அரியணையில் யார் இருக்கா, அக்பர். அவரை பற்றி அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.